ஹாய் விவர்ஸ், போன வீடியோவில் மலைக்கேது இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான், போ பாரு இனிமேல் நான் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த காட்சியில் துர்தரா அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைகிட்ட பேசிட்டு வராங்க. நீ பிறக்கிற செய்தி கேட்ட உடனே என்னோட காலு பூமியில் நிற்கவே இல்லை. நீ பிறந்து என்னோட மடியில் விளையாடும் போது நான் அந்த வானத்தையே தொற்றுருவேன். அதுக்காக எத்தனை பேர் காத்துட்டு இருக்கோம் தெரியுமா? நானும் உன்னோட பாட்டி, அதுக்கப்புறம் என்னோட தந்தை சந்திரா, அதுக்கப்புறம் சிறிய தாய் நந்தினியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பமே இல்லை. உன்னோட பெரிய அன்னை ஹெலனாவும் தான் அப்படின்னு சொல்றாங்க. நான் விரும்புறது எல்லாமே ஒண்ணுதான், நீ கூடிய சீக்கிரமா இருந்து என்னோட மடியில விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டே ஒரு இடத்துல வந்து நின்றுகிட்டு யோசிக்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டே ஹெலனா அறை வரைக்கும் நான் வந்துட்டேனே, அவ என்னை பார்த்துட்டா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக பாக்குறாங்க. இருந்தாலும் நான் அவளை கண்காணிக்கணும், அவ ஏடா கூடமா எதை செஞ்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹெலனா அறைக்குள்ள போறாங்க. போயிட்டு அந்த அறையில என்ன இருக்குதுன்னு பார்த்துருக்காங்க. இந்த இலை நான் எங்க போனா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. அந்த நேரத்துல துர்தரான்னு கேட்ட உடனே ஹெலனாவை பார்த்த துர்தரா பயந்துட்டு கத்துறாங்க. நீ இங்க என்ன செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு ஹெலனா கேட்ட உடனே நானா இங்க என்ன பண்ணிட்டு இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு நான் அங்க போயிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் இங்க போயிட்டு இருந்தேன் அப்படின்னு பயத்துல உளறாங்க. அதாவது எனக்கு இப்ப ஆரோக்கியம்லாம் சரியில்லை, அதனாலதான் நான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெலனா அறையில இருந்து வெளியே போக பாக்குறாங்க. ஹெலனா நில்லு அப்படின்னு சொல்றாங்க. துர்தரா அந்த இடத்துல நிக்கிறாங்க. உடனே ஹெலனா துர்தரா பக்கத்துல வந்து நீ அம்மாவை போறேங்கிற செய்தியை நான் கேள்விப்பட்டேன் ஹெலனா சொன்னோடனே ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. துர்தரா என்னாச்சு, இது மகிழ்ச்சியான செய்தி தானே, ஏன் இப்படி நடுங்கிற அப்படிங்கிறாங்க ஹெலனா. துர்தராவும் ஆமா இது மகிழ்ச்சியான செய்தி தான் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் தோற்கடிச்சிட்ட துர்தரா, இப்ப நீ சந்திராவுக்கு அவனோட முதல் வாரிசை கொடுக்கற ரொம்ப அற்புதமான விஷயம் அப்படின்னு ஹெலனா துர்தராட்ட பேசிட்டு இருக்கிற நேரத்துல துர்தரா எல்லாம் மேல இருக்கிற கொசுவை பாக்குறாங்க. பார்த்த உடனே ஹெலனாவும் அது என்னதுன்னு பார்த்துட்டு கொசுவை அடிச்ச உடனே துர்தரா அந்த சத்தத்தை கேட்டு பயப்படுறாங்க. ஹெலனா கொசு அடிச்சுட்டு வர இந்த கொசு தொல்லை அதிகமாயிருச்சு, அதை விட நான் இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு கேக்குறாங்க துர்தராட்ட. துர்தரா யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஹெலனா ஆமா உன்னோட குழந்தைய பத்தி பேசியிருந்தேன், உன்னோட வயிற்றுல இருக்கிற குழந்தை பிறந்த உடனே இந்த மொத்த சாம்ராஜ்யத்தையும் அடைஞ்சிருவான், இனிமே நீ யாரை பத்தியும் கவலைப்பட்டு இருக்க தேவையில்லை அப்படின்னு ஹெலனா சொல்றாங்க. என்ன இவ உளறி கொட்டிட்டு இருக்கிறா, இவ வந்து என்னை வாழ்த்துறாளா இல்ல அந்த கொசுவை திட்டுறாளா அப்படின்னு சொல்லிட்டு துர்தரா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. நடுவுல சாம்ராஜ்யத்தை பத்தி எதுக்கு சொன்னா, இவ சொல்றது ஒண்ணும் புரியல அப்படின்னு துர்தரா சிந்திச்சிட்டு இருக்காங்க. ஹெலனா துர்தரா நீ என்ன சிந்திச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே துர்தரா மறுபடியும் பயந்துகிட்டு ஒண்ணும் இல்ல, ராஜமாதா என்னை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஹெலனா அறையில இருந்து வெளியே வந்த துர்தரா எனக்கு மூளை குழம்பிருச்சு, அதனாலதான் சிங்கத்தோட அறைக்குள்ள போயிட்டேன், அவ என்னையே கொசுவா நினைச்சு ரத்தத்தை உறிஞ்சிருவா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நினைக்கிறாங்க. நல்ல வேலை அவட்ட இருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டுக்கிறாங்க. அடுத்த காட்சியில நந்தினி காட்டுறாங்க. மலைக்கு சொன்ன விஷயத்தெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. நந்தினி எதுக்காக நம்ம பயந்தோமோ அதுவே இப்ப நடந்துருச்சு, இது மறுபடியும் நம்பிக்கை துரோகம் செய்ய போறான், இந்த விஷயத்த பத்தி நான் சந்திராட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. போற மாதிரி போறாங்க. அதுக்கப்புறமேட்டு நின்றுட்டு நான் எதுக்கு சந்திராவை பத்தி கவலை பண்ணணும், அவன் என்னோட பகைவனாச்சே, அவன் அழிஞ்சிடணும் அதுதான் சரி. ஆனா சாயாவோட வாழ்க்கை, சாயா ஒரு அப்பாவி பொண்ணாச்சு, அவளோட வாழ்க்கை என்ன ஆகுறது, வாழ்க்கையை என்னோட சகோதரனால தானே அழிஞ்சுது, ஆனா இப்ப மலைக்கேதுவே அவளோட வாழ்க்கை நரகமாக்கிடுவானே, இந்த விஷயத்த பத்தி சந்திராட்ட சொல்லணும். சாயாவை மலைக்கேதுக்கு திருமணம் பண்ணி வச்சதே சந்திரா தானே, அவன் தானே இந்தைய கொல்ல பார்த்தான், நம்மளோட சகோதரியும் கொன்னா, அந்த காரணத்தை வச்சுதானே தன்னநந்தன் தீஜித்தை கொன்னா, அதனால சந்திராட்டா நான் இந்த விஷயத்த கூறிதான் ஆகணும், மலைக்கேதுக்கு நான் எப்படி துணை போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி ரொம்ப குழப்பமா பேசிட்டு இருக்காங்க அந்த அறைக்குள்ள. மலைக்கேது நம்ம தந்தைக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சவன், அதனால நம்ம மலைக்கேதுவை பத்தி சந்திராட்ட சொல்லியே தீரணும், அதுதான் சரி. ஆனா சந்திரா வந்து நான் சொல்றதெல்லாம் நம்புவானான்னு தெரியலையே, அவனை பொறுத்த வரைக்கும் மலைக்கேது உயர்ந்தவனாச்சே, இல்ல எது நடந்தாலும் சரி மலைக்கேதுவை பத்தி சொல்லியே தீருவேன், அவனோட எண்ணத்தை பத்தியும் தெல்ல தெளிவா சொல்லியே தீருவேன், அதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க நந்தினி. அடுத்த காட்சியில நந்தினி சந்திராவோட அறைக்கு வெளியே இருக்கிற 2 காவலர்களையும் பார்த்து அரசர் அறைக்குள்ளதான் இருக்காரா அப்படின்னு கேக்குறாங்க. காவலர்களும் ஆமா அப்படிங்கிறாங்க. இந்த அறைக்குள்ள சந்திரன் என்ன முடியிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இந்த அறைக்குள்ள போன நந்தினி சந்திரனை பார்த்த உடனே போக பாக்குறாங்க. உடனே சந்திரன் எதுக்காக இங்க வந்தேன்னு சொல்லு அப்படிங்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.